மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் என் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆச்சு அப்படின்றதையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி காலையில் என்ன சமைச்சேன் அப்படின்றதெல்லாம், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எப்படி சாமி கும்பிட்டேன்றதெல்லாம் அப்படியே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அப்படியே இது கூட கொஞ்சமாக அப்படியே வெயிட் எவ்வளோ இருக்குதுன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 88,900 இருக்கேன். 93 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 93 300 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் கம்மியாக இருக்குது. அம்மா அம்மா என்ன பண்ணுறீங்க? கட் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு என்னுடைய ஆசையாக சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜோடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட அது 2022லேயோ 23லேயோ சம்திங் அதை வாங்கிட்டு வந்தது. 2022 தான் இங்கே நான் ஒடிசாக்கு அதை வாங்கிட்டு வந்தேன். சென்னையில் வாங்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேயே நான் ரிட்டன் அதை ஒடிசாக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். புதுசு தான், சென்னையில் யூஸ் பண்ணவே இல்லை. நான் அப்படியே அதை ஒடிசாக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக 2022 வச்சுக்கோங்க, 3 4 5 2.5 வருஷமாக ஃப்ரிட்ஜு ஓடவே இல்லை. இங்கே ஒரு 10 நாள் 20 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டோம். இப்போவும் ஃப்ரிட்ஜை பாருங்கள், அப்படியே புதுசாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ போன வருஷத்துலேருந்து கண்டினியூவாக ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனையால் ஃப்ரிட்ஜு இன்றைக்கி இந்த நிலமையாகி ஓடாமல் ஒரு 20 நாளாக இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன் என் ஃப்ரிட்ஜு இந்த நிலைமைக்கு ஆளானதை. ஏன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டேன்னா நாளைக்கு நீங்களும் இதாலலாம் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஆகுமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. வாங்க என்னன்றதை போய் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃப்ரிட்ஜை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத. என்னுடைய ஃப்ரிட்ஜு இன்வெர்ட்ரு மாடல் தான், ஓகேங்களா. எனக்கு உள்ளே இல்லாமல் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பட்டன் சிஸ்டம் எல்லாமே இங்கே வெளியே தான். எனக்கு கூலிங் ஏற்றுறது கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் இது என்னென்னவோ இருக்குது. எல்லாமே இந்த மாடல் தான், ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு உள்ளேயுமே காமிக்கிறேன், பார்ப்பீங்க நீங்கள். பாருங்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ எறும்பு செத்து கிடக்குது பாருங்களேன். நான் இந்த சைடில் சாக் பீஸால் கோடு போட்டு வச்சுருக்கேன். மேலெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்கிறேங்க, ஃப்ரிட்ஜு அப்படியே புதுசாகவே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் இந்த ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த ஃப்ரிட்ஜு ரன்னிங்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரிட்ஜு நீங்கள் ஓடாமல் விட்டதுனால தான் இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஓடாமல் விட்டு இருந்தோம்னா கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு அப்போ போட்டப்பயே ரிப்பேர் ஆகிருக்கணும். பட் ஆனால் அது அப்போது ரிப்பேர் ஆகலை. பட் இப்போ தான் அது ரிப்பேர் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்றத இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக் சைடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா. பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இது பிரச்சனை கிடையாது. இதுலேயே எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஃப்ரிட்ஜு இப்போ ஆஃபில் தான் இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம தொடலாம் கொடலாம். ஓகேங்களா.
இதில் வந்து அந்த தண்ணி மாட்டுறதை வந்து கழட்டி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஓகேங்களா. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இதில் இல்லவே இல்லை. இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் பிரச்சனை. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க போர்டு தாங்க இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எறும்பு வந்து நிறைய போகி இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது இதை வந்து கழட்டலாம் ஈஸியாக. இதை வந்து இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கழட்டி எடுத்துகிட்டு தான் இதுக்குள்ளே இருக்க போர்டை வந்து அவங்க கழட்டி எடுத்தது. இதுக்குள்ளே வந்து நிறையா கிட்டத்தட்ட இவ்வளோ எறும்பு கிட்ட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ரிப்பேர் பண்ண வந்தப்போ நான் காமிச்சிருப்பேன். இதுக்குள்ளே இருந்த போர்டுக்குள்ளே போகி அந்த மொத்த எறும்புமே அதுக்குள்ளே இருந்து, இருங்க உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கேமரா வந்துடுறேன், இருந்த அந்த போர்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து எறும்புங்க போய் கரண்ட்டு நின்று வந்தது. அப்போ வந்து லோ வோல்டேஜ் போல் இருந்ததுங்க. ஏன்னா இது இன்வெர்ட்ரு மாடலுன்றதுனால வந்து நாங்கள் வந்து லோ வோல்டேஜாக இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணவே இல்லை, அப்படியே தான் ரன்னிங்லேயே தான் இருந்தது. பட் அப்பப்போ வந்து ஒரு சிலர் சமயத்தில் வந்து அரி என்ன பண்ணுவான்னா அதை திறந்து விட்டுடுவான். மூடுறன்ற பேரில் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணாமலே விட்டுடுவான். அது ஒரு பக்கமும் எனக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாகவே தெரிஞ்சது. ஒரு வேளை அதனாலேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவ்வளோ எறும்புங்க போய் அவ்வளவும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஆகிடுச்சோ என்னவோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகி தான் ஃப்ரிட்ஜு வந்து இதுவாகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து போர்டு கழட்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு 3000 ரூபா சொன்னாங்க, அதுக்கப்புறம் 4000 ரூபா சொன்னாங்க, அதுக்கப்புறம் 5000 6000 வரைக்கும் சொன்னாங்க. நாங்களும் சரி நமக்கு ஃப்ரிட்ஜு ரெடி ஆனால் பரவாயில்ல, புது ஃப்ரிட்ஜு பழசாக இருந்தால் கூட நம்ம பழசாகிடுச்சு நம்ம போட்டுட்டு வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். புதுசுன்றதுனால அதை போடவும் மனசு வரல, சரியே அதனால் ரிப்பேர் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டா அவங்க போர்டு வந்து கழட்டி எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள், ஒரு 6-7 நாள் ஆகிடுச்சு. அவங்க வந்து சரியாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அட்வான்ஸும் நாங்கள் இதுக்காக போட்டு விட்டோம் 2000 ரூபா, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த போர்டை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இன்னொரு போர்டு, பழைய போர்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து மாட்டுறாங்க தெரியுமா, அதுக்கு கேரண்டி இல்லை, வாரண்டியில் எதுவுமே இல்லை. பட் ஆனால் என்ன ஒன்று சொன்னாங்கன்னா, இந்த போர்டை வந்து நாங்கள் கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம், உங்களுக்கு அந்த பழைய புது போர்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போட்டு விட்டுருவோம். ஆனால் வந்து அந்த போர்டோட ரேட்டு 7500 ரூபா சொன்னாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், 7500 ரூபா நாங்கள் கொடுத்து வாங்குறோம்ல, பழைய போர்டை நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆனதுனால வந்து அவங்க ரெடி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு வேலை செஞ்சாங்க தெரியுங்களா, அந்த அண்ணாவுக்கு நான் ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, அம்மா நான் வந்து இப்போ பூரியில் இருக்கேம்மா, நான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணான்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் கழித்து வந்து ஆளை கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. அப்போது அவங்க ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஓடிச்சு. அந்த போர்டை கழட்டிட்டு வேறு ஒன்றை வச்சு பார்த்தாங்க, கூலிங்லாம் ஆச்சு ஃப்ரிட்ஜு. கம்பல்சரும் அதுக்கப்புறம் சிலிண்டரும் இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை, ஒன்று ஒன்லி போர்டில் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போர்டை கழட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. சரிங்கண்ணா நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்துருங்கண்ணான்னு சொல்லியிருக்கேன். சரிம்மான்னு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஃப்ரிட்ஜோடைய அப்டேட் வந்து இதுதாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு இந்த நிலமையில் இருக்குது. தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாருமே. இந்த எறும்புலாம் போகாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். நான் வந்து அதை கவனிக்காமல் விட்டதுனால தான் எனக்கு எவ்வளோ பிரச்சனையும். என்ன பண்ணுறது, சரி ஓகே, ஃப்ரிட்ஜோடைய அப்டேட் சொல்லியாச்சு. சீக்கிரம் ஃப்ரிட்ஜு வந்து ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகே, நான் போய் சமைக்கிறப்போ என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ தான் தாளித்து விட்டுருக்கேன், பூண்டெல்லாம் தட்டி போட்டு. ஓகே, இது கொஞ்சம் கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம். சாதம் வந்து வடித்தாச்சு. இன்னும் அரி பையன் வந்து வரலைங்க. அரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட முடியும். எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல. ஓகே, இது நல்லாவே கொதிக்கிட்டோம். ஏன் இந்த மாதிரி வச்சேன்னா, சப்போஸ் நைட்டுக்கு நான் பூரிக்கும் போட்டு சாப்பிட்லாம்ல, அதனால தான் வந்து நான் இதெல்லாம் தான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இப்படியெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இது எனக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறதுனால இதை வந்து நைட்டுக்கு நான் பொரியில் போட்டு சாப்பிடுவேன். பொரி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப
கலோரி வந்து அதில் கம்மி. அதனால் வந்து இந்த கலோரியை பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் இதுவும் இல்லை. நானே வந்து யூடியூப்பில் தான் ஒவ்வொன்றத்தையும் சர்ச் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரில வந்து பொரி வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத நான் பார்த்தேன். அதுக்காக தான் நான் அதை சாப்பிட்றேன். சரி, ஓகே, இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும், சாப்பிடும்போது பார்க்கலாம். என்ன இன்னைக்கு யாராவது பசங்க கால் மேலே உட்காந்துட்டு வந்தாங்களா? இல்லை ஸ்கூலில் யாராவது கேட்டாங்களா? மிஸ்ஸு சாரு என்ன கேட்டாங்க? சரி, ஓகே. அவன் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து பொரியல் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இன்றைக்கி எனக்கான சாப்பாடு வந்து நான் இவ்வளோ சாப்பாடு எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணம் வந்து 3/4 குழம்பு எடுத்திருக்கேன். பீக்கங்காய் போட்ட குழம்பு தான். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். காய் எதுவும் இல்லாததுனால வந்து நான் காய் எதுவும் பொரியல் பண்ணலைங்க. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு பீக்கங்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்லாங்க. அரி வந்து இப்போ சாப்பிட்லையா, அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு பசிக்குது, அதனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா சரி நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டான். நல்லா தாங்க இருக்குது. இன்னும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல. ஓகே, நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க. பாய்ங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.